தமிழக ராஜ்யசபா எம்பிக்களுக்கான தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் மைத்ரேயன், லட்சுமணன், ரத்தினவேல், அர்ஜுனன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் டி ராஜா, திமுக வேட்பாளர் கனிமொழி ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். கனிமொழிக்கு 32 ஓட்டுகள் கிடைக்கும் என்ற நிலையில் அவருக்கு 31 ஓட்டுகள் மட்டுமே கிடைத்தது. ஒரு ஓட்டு செல்லாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து 6 ராஜ்யசபா எம்பிக்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வியாழனன்று நடந்தது. 3 பாமக எம்எல்ஏக்கள் தேர்தலை புறக்கணித்த நிலையில் மீதமுள்ள 231 எம்எல்ஏக்களும் பிற்பகலுக்குள் தங்களது ஓட்டுகளை பதிவு செய்து விட்டனர். முதல்வர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி, தேமுதிக தலைவர் விஜயகாந்த், திமுக பொருளாளர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் தங்களது ஓட்டுகளை பதிவு செய்தனர். 17 ஆண்டுகளுக்கு பின்னர் ஓட்டுப்பதிவு முறையில் இத்தேர்தல் நடந்தது. மாலை 5 மணிக்கு ஓட்டு எண்ணிக்கை துவங்கியது. பதிவான 231 ஓட்டுச்சீட்டுகளையும் ஒவ்வொன்றாக எடுத்து தேர்தல் அதிகாரி ஜமாலுதீன் ஏஜென்ட்டுகளிடம் காண்பித்து விட்டு வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தனித்தனி பெட்டிகளில் வைத்தார். அதைத் தொடர்ந்து நடந்த ஓட்டு எண்ணிக்கையின் போது ஒரு ஓட்டு செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது. ஒரு வேட்பாளர் வெற்றி பெற சராசரியாக 34 ஓட்டுகள் தேவை என்ற நிலையில் அதிமுக வேட்பாளர் மைத்ரேயன் 36 ஓட்டுகள், ரத்தினவேல் 36, அர்ஜுனன் 36, லட்சுமணன் 35 ஓட்டுகளும் பெற்று வெற்றி பெற்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் டி ராஜா 34 ஓட்டுகளுடன் வெற்றி பெற்றார். 6வது இடத்திற்கு போட்டியிட்ட திமுக வேட்பாளர் கனிமொழி 32 ஓட்டுகள் பெறுவார் என்ற நிலையில் அவருக்கு 31 ஓட்டுகளே கிடைத்துள்ளன. அடுத்தபடியாக இளங்கோவனுக்கு 22 ஓட்டுகள் கிடைத்துள்ளன. முன்னுரிமை அடிப்படையில் 9 ஓட்டுகள் வித்தியாசத்தில் கனிமொழி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். அதிமுக வேட்பாளர்கள் மைத்ரேயன், ரத்தினவேலு, அர்ஜுனன், லட்சுமணன், இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் டி ராஜா மற்றும் திமுக வேட்பாளர் கனிமொழி ஆகிய 6 பேரும் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டனர். கனிமொழி, டி ராஜா, மைத்ரேயன் தவிர அனைவரும் ராஜ்யசபாவிற்கு புதுமுகங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.